தாவீது மலை மேல இருந்து பாக்குறான். மீதியானர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா வெட்டிக்கிளி மாதிரி ஏக்கச்சக்கமா இருக்கிறாங்க. எப்படி அடிக்க போறான், எப்படி ஜெயிக்க போறான், இவங்கிட்ட இருக்கிற கூட்டம் கம்மி. உடனே ஆண்டவர் ஒரே ஒரு ஆப்ஷன் தரார். என்ன தெரியுமா? கையில் ஒரு எக்காலத்தை வைத்துக்கொள். ரைட்ல என்ன பண்ணோம் கட்டி, அதாவது நெருப்பு கொளுத்திட்டு அந்த நெருப்பு கையில பிடிச்சுக்கோ. அந்த நெருப்புக்கு மேல ஒரு பாத்திரம், மண் பாண்டம். அந்த மண் பாண்டத்தை அந்த நெருப்புக்கு மேல என்ன பண்ணோம், அப்படியே மூடி பாண்டத்தை இப்படி உடைச்ச உடனே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பு எல்லாத்தையும் பார்த்த உடனே மீதியானவர்கள் தங்களுக்குள்ள குழப்பம் அடைஞ்சு அவங்களுக்குள்ள யுத்தம் பண்ணி செத்து போறாங்க. எல்லாரையும் என்ன பண்றாங்க, கிதியோன்னு டீம் எல்லாம் சேர்ந்து சாகடிக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற சத்துருக்கள் எத்தனை வழியில வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அக்னி இருக்கு. உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஒரு அக்னி உங்களுக்குள்ள இருக்கு. மேல மண்பாண்டத்தை உடைச்சிங்கன்னா என்ன திறமை நடக்கும்? அக்னி பற்றி எரியும். சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிப்போம். விரோதமா இருக்கிறது எல்லாம்